நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சமாக முகத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சொட்டு போல் இந்த க்ரீமை தடவிட்டு வந்து மறுநாள் முகத்தை வந்து கழுவி பாருங்கள். உங்கள் முகத்தில் பருக்கள்னால் வந்த அந்த கரும்புள்ளி தழும்புகள், டார்க் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கருந்திட்டுகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து முகம் நல்ல பொலிவாக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நெற்றி பகுதிகளில் பொறியா, அதாவது அந்த லிட்டில் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுவும் சரியாகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இயற்கையான முறையில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டோனர் அண்ட் க்ரீம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இலைகள் 2 கொத்து போல எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. வேப்பிலையில் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நீக்கிடும். சருமத்தில் வழியக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயிலையும் நீக்கிட்டு சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கும். அந்த கரும்புள்ளி தழும்புகளை வேகமாக நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி இல்லைனா வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 ml அளவுக்கு இருக்கும். ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ தண்ணியை மட்டுமே ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கோங்க. கொஞ்சமாக அந்த தண்ணி அதில் இருக்கட்டும். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இப்படி அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் முதல்ல நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கிளிசரின் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி தழும்புகளை நீக்கும். எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சருமத்துக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், 2 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேப்பிலை சாறு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சர் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கற்றாழை ஜெல்லை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த க்ரீமை நீங்கள் ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்த முடியும், வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது. 15 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஒரு டோனர் ரெடி பண்ணிடலாம். டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அந்த தண்ணி வந்து ஆறி இருக்கணும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வந்து ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை நல்லா தொடச்சிட்டு இந்த டோனரை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே காய விட்டுருங்க, துடைக்காதீங்க. நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். காய விட்டுட்டு அடுத்ததான் இந்த க்ரீமை வந்து ஒரு 2 சொட்டு போல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓவர் நைட் இரவு முழுவதுமே அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் முகத்தை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முகம் வந்து நல்லா க்ளோவாக மாறி இருக்கும். நல்ல க்ளோவாக கொடுக்கும் அந்த க்ரீம் வந்து. அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் முகத்தில் வரக்கூடிய அந்த பருக்கள் தழும்புகள் இது எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும். பருக்களும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிங்க. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பருக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டார்க் பேச்சஸ் சொல்லக்கூடிய கருந்திட்டுகள் கரும்புள்ளிகள் இது எல்லாமே வந்து படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெற்றி பொட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குட்டியாக அந்த டைனி பம்ப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.